நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குமா. ஓகே சார், எல்லாரும் இந்த சனி பயிற்சின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சனி பயிற்சினா என்ன சார்? இப்ப முதல்ல பிரம்ம பிரபஞ்சத்தில் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் பிரம்ம ஜோதிடம் சாஸ்திரம். அப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி, ரிஷிகளின் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இந்த பெயர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இந்த பெயர்ச்சி என்பது 6/3/2026 இது உலகமே கொண்டாடப்படுகின்ற, உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பயிற்சி. கண்டிப்பா. அதே நேரம் நம்ம இந்து ஆலயங்கள் திருப்பள்ளிக்காடு, உச்சனூர், திருநள்ளார் இந்த ஆலயங்களில் எல்லாம் இந்த 6/3/2026 அன்றைய தினம் மட்டுமே சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். இது ரொம்ப முக்கியத்துவமா எடுத்துக்கணும். அடுத்து இந்த சனி பயிற்சி எதுக்காக வருது, ஏன் வரணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு யோகத்தை முதல்ல கொடுப்பார். நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம் கொடுப்பார். அந்த பணத்தை பாதுகாக்க தெரியல, சரியான முறை நீதி நேர்மையோடு அந்த பணத்தை சரியா தொழிலுக்கோ வருமானத்துக்கோ சரியான முறையில பண்பாடு தெரியல. அதே நேரம் குறுக்கு வழியில ஒருத்தன் குறுக்கு சம்பாதிக்கிறத ஒரு தொழில கொடுக்குறாரு. ஆனா ரொம்ப சீக்கிரமா கோடீஸ்வரர் ஆகணும், சீக்கிரமா லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில நிறைய சம்பாதிக்கிற ஒரு வழியை ஈடுபடுறான். அப்படி ஈடுபடும் பொழுது சனிபன் அங்கதான் வர்றார். குறுக்கு வழியில கோடீஸ்வரர் லட்சாதிபதி ஆகிறான். அவனை இந்த 7.5 சனியாகவும் கண்டக சனியாகவும் அஷ்டமத்து சனியாகவும் வந்து இதுதாண்டா 7.5 சனி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழக்க வச்சு நடு ரோட்ல நிப்பாட்டிடுவார். கடனாளி ஆகிடுவார். இதுதான் 7.5 சனியோட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே சார், இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துலாம் சனி பயிற்சி குறித்து. நம்ம இப்ப விருச்சிக ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். எல்லாத்துலயும் கொஞ்சம் பொறுமையாவும் இருப்பாங்க, அதே சமயத்துல அவசரப்பட்டு செய்வேன்னா இந்த ராசி தான் சொல்லுவோம். இப்ப அவங்களுக்கு சனி பயிற்சி எப்படி சார் இருக்கு? இப்ப விருச்சிக ராசிக்கு 4ஆம் அதிபதி, அதாவது பாத்தீங்கன்னா 2, 3க்குரியவர் 4ல் இருந்து 5க்கு போறார். விருச்சிக ராசி 2, 3ஆம் அதிபதி இதுவரை 4ஆம் இடத்துல இருந்தார். 4ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் கிடையாது, சொத்து வரையும், உடல் ஆரோக்கியம், பிள்ளைகளின் முன்னேற்றம், பிள்ளைகளுக்கு ஏதாவது வைத்திய செலவுகள், பிள்ளையுடைய கல்வி, பிள்ளையுடைய ப்ரமோஷன், இந்த மாதிரி எல்லாமே பாதிக்கும். இப்ப இந்த 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்ட சனியாக மாறுகிறார். அதிர்ஷ்ட சனி அப்போ எல்லாத்துலயும் அதிர்ஷ்டம் சொல்றீங்களா? அதாவது நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி எல்லாமே தரக்கூடியது இந்த அதிர்ஷ்ட சனி. முக்கியமா பூர்வ புண்ணியம் 5ஆம் இடத்துல இருக்கலாம். பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், அதுல எந்தவித மாற்றமே இல்லை. நல்ல அதாவது பாத்தீங்கன்னா திடீர் பரவரவு, திடீர் வருமானம், திடீர் எதிர்பாராத பதவி, அதாவது என்னைக்கோ எதிர்பார்த்திருப்பாங்க, அந்த எதிர்பாராத பதவி வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷத்தை மிதக்க வச்சிடும். அதே மாதிரி எதிர்பாராத பணம், அதாவது அப்போ இவங்கெல்லாம் காசு கொடுப்பாங்க, அதாவது பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பூர்வீக சொத்து சில நமக்கு கிடைக்காத நினைச்சிருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாரு, அப்பா வந்து அந்த பூர்வீக சொத்து பேர் எழுதி கொடுத்துருவாரு, இல்லாட்டி பணத்தை கொடுத்துருவாரு. அதான் எதிர்பாராத பணம், எதிர்பாராத சொத்து, எதிர்பாராத பதவி, என்னென்ன தடைகள் இருந்துச்சு அத்தனை தடைகளுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தோம். ஓகே சார், இப்போ இவங்களுக்கு கல்யாணம், குடும்பம், குழந்தைகள் எப்படி சார் இருக்கு? கல்யாணம், குடும்பம், குழந்தைகள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இப்ப 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்ட சனி வந்து தொழிலுக்கோ, முன்னேற்றத்துக்கோ, பதவிக்கோ, உயர்வுக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லை. அது 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் திருமண வாழ்க்கையில் கவனமா இருக்கணும். அப்ப ஏற்கனவே திருமணம் பண்ணவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் 7ஆம் இடம். அப்ப என்ன, இவர் வந்து உங்களுக்கு அந்த சனிபான பொறுத்தல அந்த பார்க்கிற இடத்தை
பாதிப்பு அடைய செய்வார், பார்க்கும் இடத்தை பாதிப்பு அடைய செய்வார். அப்ப அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி கவனமாக இருக்கணும். அது மாதிரி சொத்து, டாக்குமெண்ட், பார்ட்னர்ஷிப், நண்பர்கள் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி, அடுத்து இந்த 7ஆம் இடத்தை பார்வைக்கு அடுத்தாப்புல வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசியை பார்க்கும். அப்ப கன்னி ராசி 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் என்பது இந்த நட்பு, அதை சொன்ன நட்பு, பண வரவு, இதுக்கு தடைகள் ஏற்படுத்தும். போக்குவரத்து, வாகனங்கள் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 11ஆம் இடம். அடுத்து 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துல சில காசு பணம் வந்த உடனே திமிரா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அதிர்ஷ்ட சனி பணத்தை கொட்டி கொடுக்குது. ஆனா 2ஆம் இடத்துல வந்து வாக்கு சுத்தம், காசு வந்துருச்சு அப்படின்னு திமிரா பேசிடக்கூடாது. அப்படி பேசும்போது அந்த கொடுத்த செல்வத்தை இழக்க வச்சிருவார். போயிடும். கொடுத்த அதிர்ஷ்ட சனி அதிர்ஷ்ட தள்ளி கொடுக்கும். நம்ம வார்த்தை மாறி பேசும்போது அது என்ன செய்யும்? அதை அடிச்சிடும், விரயமாக்கிடும். அதனால பேச்சுல, வியாபாரத்துல கவனமா இருக்கணும். இத அவங்க நீதி நேர்மையோடு நடந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில அந்த அதிர்ஷ்ட சனி அதிர்ஷ்டமாகவே இருக்கும். ஓகே சார், இப்ப அவங்களுக்கான சிறப்பு கோயில் பரிகாரங்கள் சொல்லுங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபட்டா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஸ்ரீரங்கம் சுக்கரனுடைய ஸ்தலம். ஏன்னா அந்த 7ஆம் இடம் வந்து பாதிக்கிறதுனால ஆண் பெண் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னா அந்த ஸ்ரீரங்கம் சுக்கரனுடைய ஸ்தலம். இந்த 2 இடத்த வழிபட்டாலே போதும். கண்டிப்பா சார், எல்லாரும் திருச்செந்தூருக்கு இப்ப கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம். நன்றி.